Start music. ஸோ இதுதான் கைஸ் ஓரியன் மால். ஓரியன் மாலுக்குள்ளே வந்துட்டுனா அப்படி தான் இருக்கும். இது ஆக்சுவலி கிரவுண்ட் ஃப்ளோரு. இவ்வளோ ஷாப்ஸ் வந்து இருக்குது. இந்த மேலே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளோர் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். முடிஞ்ச அளவு எல்லா ஷாப்புக்கும் நம்ம போவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லீகோன்னு இருக்குது பாருங்கள். பில்டிங் செட் ஷாப் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் பில்டிங் செட்லாம் இருக்குது. பில்டிங் செட்லேயே பாருங்கள் டைப்ரைட்டிங் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. மிஷின் சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து பில்டிங் செட்டில் பண்ணது. ஆக்சுவலி பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மோனலிசாவை கூட பில்டிங் செட்டில் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக சூப்பராக இருக்குங்க. ட்ராகன்லாம் பிறகு இந்த காரை பில்டிங் செட்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் அவங்களால நம்பவே முடியாது. பக்கத்தில் நீங்கள் கூர்ந்து பார்த்தா தான் தெரியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் செட்டால் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பேட்மேனோடது தான். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ட்ராகன் இருக்குது. இது பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? எல்லாமே சின்ன சின்ன பார்ட்ஸ். இங்கே பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குட்டியா? ஓ, இது ஒரு கேம். இந்த கேம் பேர் என்னது ப்ரோ? இதை மாதிரி நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் பில்ட் யுவர் ஓன் மினி. இது நம்ம தனியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி 3 பீஸ் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து 800 rupees தான். ஆக்சுவலி இது எல்லாமே லூஸ் பீசஸ்ஸு. இதுலேருந்து நம்மளுக்கு தேவையானதை கலெக்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். லூஸ் பீசஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் கைஸ் ஃபெராரி எப்படி இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலி பில்டிங் செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டிக்கரிங் வந்து ஒட்டி இருக்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஷாப் போகலாம். பாருங்கள் வாட்ச் ஷாப்பு. ஒன்லின்னு ஒரு கடை. இப்படி ஒரு கடை இருக்குதே நான் இங்கே தான் கேள்விப்படுறேன். ஃபுல்லாக ட்ரெஸ் ஷாப்பு. இது அன்லிமிட்டடுன்னு நினைக்கிறேன். இது என்னது? ஏதோ ஜப்பான் கம்பெனி. எய்தால் பாருங்கள் வெஸ்ட் சைடு இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு தான். இது அடிதாஸு. பெட்டுக்குன்னு ஒரு ஸ்டோருங்க. நாய் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு எல்லா பெட்ஸுக்கும் தேவையானது எல்லாமே வச்சுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ வெஸ்ட் சைடுக்குள்ளே வந்துட்டோம். சூப்பராக இருக்குங்க. ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குங்க ஷாப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து போக போகிறோம். ஸ்டார்பக்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். உள்ள லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்குறாங்க. இது அடிதாஸு. கீழே ஒன்று இருந்துச்சு, அது சிறுசுன்னு நினைக்கிறேன். இது வேறு. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸு தாங்க. அதுவும் ட்ரெஸ் ஷாப்பு தான், இதுவும் ட்ரெஸ் ஷாப்பு தான். எல்லாமே ட்ரெஸ் ஷாப்பு தான். ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ். இந்த ஷாப்பு தான் எனக்கு தெரிஞ்சு மால்லே ரொம்ப சின்ன ஷாப்பு. குட்டியோன்னு இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃப்ளோர் போக போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செகண்ட் ஃப்ளோரு. இங்கேயும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ஷாப்ஸ் வந்து இருக்குது. குழந்தைங்களுக்கானது. எல்லா மால்லையும் இந்த மினி ஷோ வந்து இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்களா மினி ஷோ. இந்த மினி ஷோ கடையே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சைனா பேஸ்டு கடை. அதாவது இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் சைனா. சைனா திங்ஸ்னாலே வந்து உங்களுக்கு தோன்ற ரெண்டு விஷயந்தாங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், இன்னொன்று குவாலிட்டி வந்து கொஞ்சம் புவராக இருக்கும். ஆனால் இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டுங்க. குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும், ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். கேர்ள்ஸுக்கு பர்ஸு, ஹேண்ட்பேக்லாம் டிசைனாக இருக்குது. எல்லாமே யூனிக்காக இருக்கும், க்யூட்டாக இருக்கும் எல்லா திங்ஸுமே. இதெல்லாம் ஆக்சுவலி நான்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். இதெல்லாம்
இதோட சிங்கிள் ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ் கிட்ட வாங்கினேன். ஆனால் இங்கே வந்து 200, 230 அது மாதிரி வரும். இந்த ஹேண்ட்பேக்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஹேண்ட் வாஷ் ஐட்டம்ஸ், பட்ஸு, காது குடையிறது. இது ஃபுல்லாக டால் பொம்மைகள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450. அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இங்கே வந்து மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. நெயில் பாலிஷே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ கலர்ஸ். ஓ மை காட். ஆக்சுவலி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சினிமா தேட்ரு. மேலே வந்து கொஞ்சம் கேம்ஸும் இருக்கும். பாருங்க பிராண்டு. இங்கே பாருங்க ரிலையன்ஸு, டிஜிட்டலு. இவங்க அப்படியே டிஜிட்டலுக்குள்ளே போகிறாங்க இப்போ. அவ்வளவுதான். இங்கே பார்த்தீங்கன்னா க்ராக்ஸ் வந்து இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொஞ்சம் நியூவாக இருக்குது. போடுங்க. அடுத்து டெக்கத்தலான்னு ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். உள்ளே போய் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா எல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். இங்கே கோ ஃப்ரெஷ்ஷுன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில் பார்த்தாலே தெரியுது. ப்ரெட் ஐட்டம்ஸு, ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. உள்ளே போய் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது மேங்கோ 1 கிலோ 250 ரூபாயாம். இது ஆரஞ்சு, இது 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 500. எல்லாமே இம்போர்ட் பண்ணதுன்னு போட்டிருக்கான். இது ட்ராகன் ஃப்ரூட்டு. இது ஏதோ 99. ஈஏன்னு போட்டிருக்கான். என்னென்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுது, வெளி கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேங்க. எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், வாழைப்பழம் 1 கிலோ 88 ரூபாயாம். இங்கே பாருங்கள் 32 ரூபாய்க்குலாம் இருக்குது. பரவாயில்லைங்க. அப்போ இதெல்லாம் லோக்கலாக இருக்கும். இதில் இம்போர்ட்டட்னு போட்டுறது மட்டும் தான் வெளிநாட்டிலேருந்து வர்றது. இங்கே பாருங்கள், நார்மல் ஆரஞ்சு 79 இருக்குது. இம்போர்ட்டு தான் ரேட் அதிகம். இப்போ நீங்கள் சீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பிராண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் ஸ்வீட் ஐட்டம்ஸ். ரெட் புல் குடிங்க பறங்க. எல்லாமே கொஞ்சம் யூனிக்கான ஐட்டமாக தான் இருக்குங்க. பார்த்தீங்களா நூடுல்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 ரூபா 10 ரூபாய்க்கு பிஸ்கட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம் மட்டும்தான் அந்த மாலில் வச்சுருக்குறாங்க. ஏன்னா ரேட்டு கம்மியாக இருந்தால் எல்லோரும் பக்கத்து கடையிலேயே வாங்கிடுவானா, எதுக்கு மாலில் வந்து வாங்க போகிறான். மேக்ஸிமம் எல்லாம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு எல்லாமே இங்கே வாங்கிக்கலாங்க. இங்கே பாருங்கள் ஆர்எம்கேவிங்க. ஐயோ, ஆர்எம்கேவி இருக்குது உள்ள மாலுக்குள்ளே. சூப்பரா ஆர்எம்கேவி. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க, பை 1 get 1 ஃப்ரீன்ட்டு. ஒரு ஷூவே 10,000 ரூபா சொல்லுவான். ப்ரைஸ் எதுலேயுமே மென்ஷன் பண்ணல. இந்த ஸ்லீப் கம்பெனின்னு சொல்லிட்டு இந்த பெட்டு அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. பாருங்க மெட்ரோ, ஜாக்கி எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி. காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. இந்த மால் கொஞ்சம் பெரிய மால். இன்னும் ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது. இன்னும் ஒரு ஃப்ளோரை மட்டும் நான் சுற்றி காட்டிட்டு அதுக்கப்புறம் மாலுக்கு வெளியில் காட்டுறேன். வெளியில் லைட் செட்டிங்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் பார்த்துக்கோங்க, இதுதான் லாஸ்ட்டு ஃப்ளோரு. ஃபுல்லாக பிவிஆர். இந்த சைடு ஃபுல்லாக வந்து பிவிஆர். இந்த சைடு வேறு நிறைய இருக்குது. இந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே வந்து குக்கீஸ் எல்லாம் இருக்குது மிடில். ஏங்க இது கடைசி ஃப்ளோரே இல்லைங்க, இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. இது ஒரு ஆஃப் போர்ஷன் மட்டும் வச்சுருக்காங்க. இதுதான் கடைசி ஃப்ளோரு. பாருங்கள் டைம் ஜோன்லாம் இருக்குது. நான் இதுக்காக இதை பார்க்குறதுக்கு தான் வந்தேன். தலைவன் பர்கர் கிங் இங்கே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய இது ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. பர்கர் கிங் ஆக்சுவலி இங்கே இல்லவே இல்லை. பர்கர் கிங்கை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயத்த மாற்றிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புக்ஸு கடை வச்சுருக்குறாங்க. இது வந்து ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டு. இது ஏதோ ஹோட்டலு. எல்லாம் ஃபுட் கோர்ட்டாக தான் இருக்குது. சாப்பிட்ற ஐட்டம்லாம் இந்த ஃப்ளோரில் வச்சுருக்குறாங்க. சப்வே இருக்குது பாருங்கள், சப்வே. நான் ஏற்கனவே இந்த மாலுக்கு நிறைய தடவை வந்திருக்கேன். டாமினோஸ் தான் வாங்குவேன். ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடையும் ஒரே இடத்துல இருக்குங்க. உங்களுக்கு ஆப்ஷனல் வந்து அவ்வளோ ஆப்ஷனல் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபுட் கோர்ட்டுன்னு பாருங்கள். அவ்வளோ பெரிய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. என்ன வேணுமோ எல்லாமே இருக்குங்க. பாருங்கள் பிஆரும் இருக்குது.
KFC இருக்கான் பாருங்க தலைவன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஜோன் போக போகிறோம். இங்கே பாருங்கள் கேம்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு பையன் பைக் ஓட்டிகிட்டு இருக்கான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாய் ஷாப் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ டாய்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குங்க. டைனோசர், ஹாட் வீல்ஸ், ஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதை மாதிரி எனக்கு பெரிய கன்று ரொம்ப பிடிக்குங்க. அது எவ்வளோன்னு பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் 500. மேலே ஒரு கன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அது ரொம்ப பெருசு. பா பயங்கர பெருசு. இதுதான் 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 நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 1000 ரூபா தான். எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது இதோட ப்ரைஸ் வந்து இதுவும் 1000. எல்லாமே ஒரு மேக்ஸிமம். ஆனால் இது மாதிரி இது எடுத்து ஆகும். இந்த வாட்டர் ஜெல்லி இல்லை தானே, வாட்டர் ஜெல்லி. ஏன்னா இந்த பாருங்க வச்சாம் பாருங்க 7300ரூவாங்க. செம காஸ்ட்லிங்க. அது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இது ஆனால் 3000 ரூபாங்க. ஆனால் அது ஒருத்துங்க 1000 ரூபாய்க்கு. ஒரு வேளை டைம் ஜோனுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க பயங்கரமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பொம்மை வந்தால் எடுத்துக்கலாம். இதில் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பொம்மை எடுக்கிறதுல எப்படி ஃபுட்பால் வரும்னு எனக்கு தெரியல. எல்லா கேம்ஸும் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த டிக்கெட் கலெக்ஷனு. இதில் வழியாக அப்படியே டிக்கெட் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் சில்க்லாம் இருக்குது. டைரி மில்க் சில்க். இந்த சாக்லேட் வெளில வாங்கினாலே ரேட்டு கம்மி தான். ஆனால் வந்து 75 rupees போட்டிருக்கோம் இந்த கேம் விளாட. நம்ம கேம் வந்துருச்சு பாருங்கள். பேஸ்கெட் பால், வேப்பர் பிஸ்கட் இருக்குது. பேஸ்கெட் பால் விளாடுறாங்க. இங்கே நிறைய இருக்குங்க டிக்கெட்ஸ் எல்லாமே. இது வந்து டைம் ஜோன் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி. அமௌண்ட்டு பே பண்ணிட்டு இதுக்குள்ளே உட்காந்தோன்னா அப்படியே அது போகும். VR வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் வந்து கிஃப்ட்ஸு. வின் பண்ணி இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேமுங்க அந்த கேமு. இந்த காரில் போகிறது ரொம்ப பிடிக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க. மேலே கரண்ட் ஷாக் வச்சு அந்த கரண்ட் மூலிமா போகிற மாதிரி இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ரி. இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சின்ன டைம் ஜோன் இருக்குது. இங்கே வேறு ஒன்று இருக்குது. இதையும் பார்ப்போம். ஏங்க இது ரொம்ப சிறுசாக இருக்குங்க. அதில் இருக்க அதே விஷயம் தாங்க இதுலேயும் இருக்குது. கடைசி என்ன இருக்குன்னு மட்டும் சும்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாலுக்கு வெளியில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி. இங்கே பேரண்ட்ஸ்லாம் உட்காந்துக்கலாம். உள்ள பர்த்டே பார்ட்டியும் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்குள்ளே வேறு ஒன்று இருக்குங்க. இது மாதிரி ஜம்ப் பண்ணுறது, இந்த மாதிரி மேலே இருக்க கேம்லாம் விளையாடணுன்னா இதுக்குள்ளே போகலாம். இதுக்கு மேலே ஏதோ ஃப்ளோர் இருக்குது, அதில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வெளியில் போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மாலுக்கு வெளியில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ரிமோட்டு அதெல்லாம் வச்சு, மதர் போர்டு இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஆர்ட். வெளியில் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. இது கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு வச்சது, இன்னும் ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ட்ரெயின்லாம் போகுது பாருங்கள் குழந்தைங்களுக்கு. சூப்பரான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் தான். எப்படி இருக்க பாருங்கள். லைட்டு பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் இந்த மாதிரி ஸ்டாலும் வந்து போட்டிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக மகாத்மா காந்தி ஸ்டாச்சு வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஏற்கனவே நிறைய தடவை வந்திருக்கான், பட் இது பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் வச்சுருக்குறாங்க. சூப்பர். இந்த ஃபவுண்டேஷனு, இந்த லைட் செட்டிங்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. தண்ணி எப்படி விழுது பாருங்கள். ஓ மை காட், எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் ஓரியன் மால்.
இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் ஒயின்லாம் இருக்கும், ஒயின் ஷாப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் மறக்காம ஆகாஷ் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை. பை சொல்லு.